வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரீசெண்டாக நான் இன்ஸ்டாகிராம் இப்போ இந்த ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் மட்டும் பார்த்தேன். இன்ஸ்டாகிராமில் பார்த்தாக்கா ஷார்ட்ஸில் நிறைய பேர் கத்துறானுங்க, இந்த கரண்ட் பில் என்ன எவ்வளோ அதிகமாக ரேட் ஏறுது. நானும் யோசிக்கிறேன், எதுக்கு 200 ஃப்ரீன்னு சொல்லிடணும், எதுக்கு இவ்வளோ ரேட் ஏறுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் சிம்பிளாக பாஸ் ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. இந்த நான் ஏத்துடி நந்தா அவர்கள் போட்டிருந்தார் வீடியோ, இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் வர்சஸ் கேஸ் ஸ்டவ் வர்சஸ் கரண்ட் ஸ்டவ். எலக்ட்ரிக் ஸ்டவ் சொல்கிறேன், 2 ஸ்டவ்வுக்கும் போட்டுட்டு யூஸ் பண்ணிட்டு எதில் அதிகமாக காசு செலவாக சொல்லி போட்டு அதில் சின்ன பாயிண்ட் சொல்லிப்பேன். அதாவது நீங்கள் இத்தனை ஒரு 500 யூஸ் பண்ணீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் ஒரு யூனிட்டுக்கு. அது நீங்கள் 1000 யூஸ் பண்ணீங்கன்னா, குத்துமதிப்பாக சொல்கிறேன், 1000 யூஸ் பண்ணீங்கன்னா அப்போ ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அதை பார்க்கும்போது கொஞ்சம் நோட் பண்ணேன், ஆனால் அந்த அளவுக்கு தெரியல. ஆனால் இப்போ பாய்ச்சல் வீடியோ பார்த்தா புரியுது. ஆக்சுவல் ரீசன் என்னன்னா, ரீடிங் இருக்கிறவங்க மேலே மிஸ்டேக்குன்னு தோணுது. ஏன்னா அது இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பார் அவர் பாய்சால்னு. அதாவது என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த மாதிரி சிப் ஏதோ கொண்டு வரோம், ஏதோ டீச்சராக சொல்லியிருந்தாங்க. நான் அந்த அளவு டீட்டெயிலாக பார்க்கல. அது பண்ணுறதுக்காகவே, அந்த எல்லாத்தையும் டிஜிட்டல் ஆக்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி உங்கள் ரீடிங் லேட்டாக எடுத்துட்டு எல்லாருக்கும் காசு அதிகமாக ஃபைனை போட்டு ஏதோ இந்த அதிகமாக ஃபீஸை போட்டு கடைசியில் எல்லாம் இது யூஸ் பண்ணுங்க சொல்லி அதை திணிக்கிறதுக்காக இது பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதை தாண்டி மேக்ஸிமம் மேஜர் ரீசன் நான் பார்த்தேன்னா, அதோ சொல்ல ரீடிங் டிலே ஆகுது, ரொம்ப டிலே ரீடிங் போடுறது. அது சொல்லும்போது பாயிண்டாக தான் இருக்கு. ஏன்னா இத்தனை யூனிட் தாண்டி நம்ம ரீடிங் எடுத்தாலே ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ சொல்லி அதிகமாக காசு ஆகும். அப்படி பார்க்கும்போது டிலே ஆனால் அது அதிகமாக ஆகும். இது நான் விஜய் சார் விரும்புறான்னு சத்தியமாக தெரியல. தயவு செஞ்சு அவர் தெரிஞ்சு பண்ணுறாருன்னா தயவு செஞ்சு பார்த்துக்கிறது நல்லது. விஜய் சார் சொல்கிறேன், சிஎம் சார் சொல்கிறேன். ஏன்னா இது அப்படியே போச்சுன்னா அப்புறம் நான் உங்களை நம்பி மக்கள் ஓட்டு போட்டு உங்களை நிற்க வச்சிருக்காங்க சேரில். ஆனால் நீங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி நடந்துக்காம இருக்குது பெஸ்ட்டு. இன்னொன்று பார்த்தேன், இந்த வீடியோல மேஜராக பேசுறது இதுதான். இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் காசு ஃப்ரீயாக கொடுத்துருந்தோம். 39-49 கார் தெரியல, பாயிண்ட்ஸ் தெரியல. அந்த கார் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க வரதுக்கு ட்ராவலிங் அந்த ஆஃபீஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சொல்லி. அதாவது நீங்கள் கார் கொடுக்குறதெல்லாம் குத்தமே கிடையாது, கொடுங்க. யாருக்கு தேவையோ, யாருக்கு சுத்தமாக காரே இல்லையோ அவங்களுக்கு கொடுங்க. எல்லாருக்கும் இருக்கு காரு. இங்கே ஆளே நிதி நிலைமை மோசமாக இருக்குன்னு சொல்றீங்க, இத்தனை கடன் இருக்குன்னு சொல்றீங்க. இப்போவே எலக்ட்ரிக் பில்லுவே தாழ்மை ஏறிட்டே போகுது. நீங்கள் எலக்ட்ரிக் பில்லு இதெல்லாம் பார்க்காம சீட்டா காரு கொடுத்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல பார்க்குறேன், என்னப்பா விஜய் சார் இப்படி பண்ணுறாரு சொல்லி எப்படி கதறானுங்க, ஏன்னு தெரியல. அதை பார்க்கும்போது என்ன பிரச்சனையோ அதை அவர் அட்ரஸ் பண்ணுறாருன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி தேநீர் ப்ரொடெஸ்ட்னு சொல்லி வீடியோ பாசனில் பார்த்தேன். அது நமக்கு அந்த பற்றி எந்த அளவுக்கு டீட்டெயில் தெரியல, நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. அதெல்லாம் அப்படியே விட்டேன், நல்லா அதை பற்றி பேசல. அது உண்மையில உண்மையாலே தெரியாது, தெரிஞ்சுக்காம பேசக்கூடாது, அதனால அது பேசாம விட்டேன். ஆனால் காலை பேசும்போது லாஜிக்காக என்ன தோணுதுன்னா, இப்போ இருக்கிற பிரச்சனையும் 1008 கடனில் இருக்கும், 1008 பிரச்சனை. தமிழில் இவ்வளோ கடன் இருக்கு, இவ்வளோ இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இந்த கார் தேவையா? முதல்ல நிறைய பேர் இந்த சொல்றாங்கல்ல கரண்ட் பில்லு, முதல்ல அதை பாருங்கப்பா. இந்த சிஎம் சார் அதிகமாக பார்க்க மாட்டாரு, பார்க்கறதுக்கு நல்ல பெரிய ஆள் கிடையாது. ஆனால் தயவுசெய்து கண்டுக்கணும். ஏன்னா அவர் ரீசெண்டாக சைலண்டாக ஒர்க் பண்ண நல்லா தான் இருக்கு. அதாவது இது எப்படி இருக்கேன்னா, என் ரூம்ல ஒருத்தர் அவன் எப்படின்னா, மற்றவன் தொந்தரவு பண்ணாமல் சைலண்டாக இருப்பான், ஓகே தான். எந்த தொந்தரவும் இல்லாமல் சைலண்டாக அவன் வேலையை பார்த்துட்டு போகுது, எல்லாம் ஓகே. ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெளியில போகும்போது வீட்டுக்குள்ள யார் வரா, வந்தவங்களை யாரும் கேட்காம உள்ள அலோவ் பண்ண கூடாது இல்லை. அந்த அளவுக்கு கூட அவங்க தெரியாத அளவு சைலண்டாக. அதாவது வீட்டுக்குள்ள வந்தாங்க, வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு போயிருக்காங்க, கேட்டா அவங்க கண்டுக்கல. நான் ஓன்கிட்ட கேட்டேன், வீட்டு ஓன்கிட்ட கேட்டாக்கும்போது, நீங்க வீடு லாக் பண்ணீங்கன்னா யாரும் வர மாட்டாங்க, வீட்டுக்குள்ள யாராவது இருந்தீங்கன்னா அவங்க பர்மிஷன் மேலே உள்ள வர மாட்டாங்க, நீங்க பர்மிஷன் கொடுங்க அவங்க வந்திருப்பாங்க. ஸோ இது எங்களுக்கு சம்மந்தமே சொல்லிட்டாங்க. நான் வந்து கேட்கறான் இல்லை தலை அப்படின்னு சொல்லி தலையாடுறான் எப்படின்னு சொல்லி கேட்டான். இது அந்த மாதிரி தான் இருக்கு. அதாவது விஜய் சார் எல்லாத்தையும் கண்டுக்காதீங்க. இந்த உதயநிதி பேசுறதோ, அந்த எதிர்கட்சி பேசுறதோ இதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்க உங்களுக்கு கண்டுக்க சொல்லலை, ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு மக்கள் பேசுறதையும் கண்டுக்காம விட்டீங்கன்னா, சைலண்டாவே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். இந்த கரண்ட் பில்லை பார்க்கும்போது என்னடா பில் அது 200, அதாவது 200 ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பில்லை பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு 300-400 செலவாகாமல் பில்லு வருது. இதை பார்க்கும் அவன் பதறானுங்க,
இந்த மாதிரி இந்த அளவுக்கு டீப்பாக இவ்வளோ காசு ஏதாவது வசூல் பண்ணீங்கன்னா அப்புறம் மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை போயிடுச்சுன்னா அப்போ யோசிப்பாங்க, ஏன்பா அவன் தான் ஊழல் பண்ண சொல்லி அவன் தூக்கி போட்டு உன்னை வர வச்சோம், நீயும் இதே மாதிரி பண்ணினா அப்போ நமக்கு யாருக்கு தான் போகுது? இதுக்கு தான் எவ்வளோ தூரம் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, மாமாவுக்கு ஓட்டு போய் இப்படிதான் சொல்லிட்டீங்கன்னு சொல்லி மக்கள் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அதுக்கப்புறம் அது உங்களுடைய ஆட்சிக்கு தான் மிகப்பெரிய பேக் ஃபயர். நான் ஓப்பா சொல்லிடுறேங்க, எனக்கு பொலிட்டிக்ஸை பற்றி பெருசாக தெரியாது. ஆனால் நான் ஓப்பா சொல்கிறேன், விஜய் சார் கண்டிப்பாக இந்த எலக்ட்ரிக் இந்த கரண்ட் பில் இஷ்யூ பற்றி கண்டிப்பாக ஒரு பார்த்தே ஆகணும். ரொம்ப டிலே ஆச்சுன்னா அப்புறம் அவர்கிட்ட ரிஸ்க்கு. இது என்ன பார்க்க சொல்லுங்க. அவர் அந்த கார் அது அவர் தனிப்பட்ட விருப்பம்னு சொல்லியிருந்தாலும் அவர் பண்ணுற தப்பு கிடையாது. அதாவது அவர் எல்லாம் காரை வாங்கிட்ட தப்புன்னு சொல்லவே இல்லை. இருக்கிறவங்களுக்கு சரி, எல்லாடவங்களுக்கும் இருக்கிறவங்க எல்லா சைடும் ஒரே காரை வாங்கி தரீங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, அதை அட்ரஸ் பண்ணாம, இங்கே கரண்ட் பில் இஷ்யூ போயிட்டு இருக்கு, அதை அட்ரஸ் பண்ணாம நீங்கள் இந்த மாதிரி சிலண்டாவே இருந்தீங்கன்னா அது ஒரு கல்ல பேக் ஃபயர். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க சிலண்டா வேலை பார்க்க சொல்லி. நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், சைலண்ட் இஸ் பவர்ஃபுல் தான், ஓகே தான். ஆனால் அது ரொம்ப டேஞ்சரும் கிடையாது, டேஞ்சரும் கூட. அதாவது சைலண்ட் பவர்ஃபுல்லாக ஓகே, பவரில் இருக்கிற வரைக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் சைலண்டாக இருக்குது ஓகே தான். ஆனால் டேஞ்சராக பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் சைலண்டாக இருக்கீங்க, மக்கள் உங்ககிட்ட குரல் பேசினாலும் நீங்கள் சைலண்டாகவே இருந்தீங்கன்னா அது உங்கள டேஞ்சர். அதுக்கப்புறம் மக்கள் சொல்லுவாங்க, ஏன்பா கடைசியில் இவ்வளோ பேசிட்டேன், ஒரு மாதம் நல்லா பண்ணேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டுக்கிட்டே கிடையாதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அது உங்களுக்கு நல்லது கிடையாது, உங்கள் ஆட்சிக்கும் நல்லது கிடையாது. என்னது ஒரே ரிக்வஸ்ட், நீங்கள் யாருக்கு எந்த காரை வாங்கிட்டாங்க அது பிரச்சனையே இல்லை. அது 40 கார் தான் போக போகுது, ரொம்ப அமௌண்ட் அதிகம் கிடையாது, 40 கார் தான். அது வாங்கிட்ட பிரச்சனை கிடையாது. ஆனால் இருக்கிற அந்த பிரச்சனையும் மக்கள் என்னமோ சொல்கிறாங்களே, கரண்ட் பில் இஷ்யூல சொல்கிறாங்களே, அது கொஞ்சம் அட்ரஸ் பண்ணுங்க தயவு செஞ்சு. அதை மட்டும் வேண்டுகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூட பெல்லைக்கை தட்டி விட்டுருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை